கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் தேவன் தாமே தமது நன்மைகளினால் நம்மை நிரப்புவாராக. ஆமென். நாடு தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி எபிரேயர் 3வது அதிகாரம். எபிரேயர் 3வது அதிகாரத்தில் முதல் 6 வசனங்களை உங்களுக்காக நான் வாசியிருக்கிறேன். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாக இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராயிருக்கிறார். வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கிறோம் அதிக கனத்திற்குரியவனாயிருக்கிறான். அதுபோல் மோசையை பார்க்கிறோம் இவர் அதிக மகிமைக்கு பாத்திரராயிருக்கிறார். ஏனெனில் எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும், எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவன். சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் உண்மையுள்ளவனாயிருந்தார். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராயிருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாக நாமே அவருடைய வீடாயிருப்போம். ஆண்டவருடைய எதிர்பார்ப்பை பார்க்கிறோம். மனுஷன் கைகளினால் கட்டின வாசஸ்தலங்களில் நான் குடியிருப்பதில்லை என்று சொன்னார். அவர் எப்பவுமே என்ன விரும்புகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நானும் அவருக்கு வீடாக இருக்க வேண்டும். இதோ வாசல் படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் நம்மளை வாசம் பண்ண விரும்புகிறார். அவருடைய எதிர்பார்ப்பெல்லாம் நமக்குடைய அவர் என்ன செய்யணும், இருக்கணும் அப்படிங்கிறது அவருடைய எதிர்பார்ப்பு. அதற்காகத்தான் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்து உலகத்திற்குள்ளாக அனுப்பினார். இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்து நமக்குள்ளாக அவர் வாசம் பண்ணுவதற்கு வழிகளை திறந்து கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தமது ஆவியினாலே இன்னைக்கு நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார். நாம் பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆலயமாக இருக்கிறோம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. எபிரேயர் பாக்கியோன் என்னொரு காரியத்தை அவர் எழுதுகிறதை நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப அழகாக அவர் எழுதுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உண்மையை பற்றி எழுதுகிறார். 2 பேருடைய உண்மையை சொல்லுகிறார். ஒன்று மோசேயின் உண்மை, இன்னொன்று இயேசு கிறிஸ்துவின் உண்மை. இயேசு கிறிஸ்துவும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராயிருந்தார். மோசேயும் தன்னை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராயிருந்தார். ஆனால் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்து குமாரனாக உண்மையுள்ளவராயிருந்தார், மோசே வேலைக்காரனாக உண்மையுள்ளவராயிருந்தார். இயேசு கிறிஸ்து இந்த வீட்டிற்கு மேற்பட்டவர், ஏன்னா அந்த வீடு அவருடையது. ஆனால் மோசே அந்த வீட்டில் வேலைக்காரன். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் அவருக்கு வீடாக என்ன செய்ய முடியும், இருக்க முடியும். நான் அவருக்கு வீடாக என்ன செய்ய முடியும், இருக்க முடியும். அதுக்கு என்ன செய்யணுமா, ஒரு சின்ன வழிமுறையை சொல்லி கொடுக்குறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாக நாமே அவருடைய வீடாக இருப்போம். அந்த உண்மையை பற்றி அவர் விளக்கம் கொடுக்குறார். என்ன விளக்கம் கொடுக்குறாரு? இயேசு கிறிஸ்துவினாலே நாம் பெற்றிருக்கிற அந்த நம்பிக்கை, இயேசு கிறிஸ்துவினால் நமக்குள்ளே உண்டாக்கப்பட்டிருக்கிற அந்த நம்பிக்கை, மரித்து உயிர்த்தெழுந்தார் என்ற அந்த விசுவாசம், அவர் தேவனோடு கூட வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார் என்ற விசுவாசம், அவர் நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார் என்ற விசுவாசம், இதனால் வருகிற தைரியம், அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறாரே, அதனால் அவர் எனக்கு சகாயர் என்று நான் சொல்ல முடியும் என்று எழுதுகிறார். அவர் எனக்கு சகாயர். இந்த தைரியத்தை
அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற அந்த மேன்மை பாராட்டுதலை நம்ம உறுதியாக பற்றி கொண்டிருந்தால் நாம் அவருடைய வீடாக இருப்போம். கடைசி வர இந்த நம்பிக்கையில் உறுதியாக இருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். இதனால் வருகிற தைரியத்தை எல்லா இடத்திலும் காட்ட வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். அப்படி இருப்போமையாக நாம் அவருடைய வீடாக இருப்போம். அவர் நமக்குள்ளாக வாசம் பண்ணுவார் என்று வேதவசனம் சொல்லுது. அவர் எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்துல சமாதானம் உண்டு. அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கு சந்தோஷம் உண்டு. அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கு நிறைவு உண்டு. அவர் எங்கே இருக்கிறாரோ ஆசீர்வாதம் உண்டு. ஆனால் அவருக்கு வீடாக இருப்பதற்கு நாம் அவருக்கு உண்மையாக இருப்போம். அவருடைய வீடாக நிலைத்திருப்போம். கர்த்தர் நம்மை அப்படியே நடத்துவாராக. ஆமென்.